Hello guys, welcome to question of the day series. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது acid basesல இருந்து chemical properties of acids. இதோட book back questions and then higher order questions எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கரெக்ட்? அதனால புக்கின்ல இருக்கிற important topics நம்ம கவர் பண்ணலாம். So chemical properties of acids அப்படினா என்னது? See, ஒரு ஆசிட பத்தி மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட டேஸ்ட் வந்து சவரா இருக்கு, அண்ட் தென் அது pH ஓட ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 6.9 இருக்கு, அண்ட் தென் இதை பத்தி கரோசிவ் நேச்சர், இது ஒரு மாதிரி ஒரே ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி? ஸோ ஒரு ஆசிட் இருக்கு, அது கூட நீங்க வேற சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணும்போது அங்க என்ன நடக்கும்? கரெக்ட், தட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷனும் சொல்லலாம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு ஃபெமிலியரா தெரிஞ்ச கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி யாரு? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். கரெக்டா? ஸோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ல நம்ம யாரை எடுத்துப்போம்? ஆசிட் பிளஸ் பேஸ் வில் கிவ் யூ சால்ட் பிளஸ் வாட்டர். கரெக்டா? திஸ் இஸ் அ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ எனி ஆசிட் அண்ட் தென் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் போயிடலாமா? ஓகே, HCl இருக்கு, இது கூட நீங்க NaOH ஆட் பண்றீங்க, என்ன கிடைக்கும்? NaCl plus H2O. ஸோ NaClங்கிறது இட்ஸ் a type of a salt. கரெக்ட்? ஸோ இதை நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா ஒரு ஆசிட் கூட பேஸுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்றோம், அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நியூ ப்ராடக்ட் கிடைக்குது. கரெக்ட், ரைட்? ஸோ திஸ் இஸ் one of the chemical property of acid. Next chemical property பார்க்கலாம், reaction with metals. எந்த ஒரு மெட்டலுமே dilute acid கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு salt and then hydrogen gas கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே மெட்டலை யார் எடுத்திருக்கோம்? we have taken zinc. அப்போ zinc HCl கூட ரியாக்ட் ஆகும்போது நல்லா பாருங்க, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் கேஸ் நம்மளுக்கு H2 வெளியில போயிடுச்சு. பிகாஸ் H2 தான் நம்மளுக்கு ஸ்டேபிள் ஸ்டேட். கரெக்டா? அப்ப இங்க இருக்கிற குளோரின் ஜிங்க் கூட கனெக்ட் ஆகி ZnCl2. அதே மாதிரி FeSO4 கூட ரியாக்ட் ஆகி FeSO4 அண்ட் தென் ஹைட்ரஜன் நம்மளுக்கு வெளியில போயிடுச்சு. இவ்வளவுதான் ரியாக்ஷன். ஹைட்ரஜன் கேஸ் வெளியில போகணும். ஓகே, அப்வர்ட் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அங்க கேஸ் இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம், வெளியில போயிருக்குன்னு அர்த்தம். நவ் மெட்டல் கார்பனேட்ஸ். மெட்டல் கார்பனேட்ஸ் இங்க நான் என்ன சொல்லலாம்னா, ஜென்ரலா மெட்டல் கார்பனேட்டும் சரி பைகார்பனேட்டும் சரி இதுக்கு பேசிக் நேச்சர் இருக்கும். அது என்ன பேசிக் நேச்சர்? pH இஸ் கிரேட்டர் தேன் 7 இருக்கும். ஓகே, அப்போ pH கிரேட்டர் தேன் 7 இருந்தா அதுக்கு பேசிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்ப ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும் போது ஆசிட் பிளஸ் பேஸ் வில் கிவ் யூ சால்ட் அண்ட் வாட்டர். ஆனா இங்க கார்பனேட்டா இருக்கிறனால நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸும் இவால்வ் ஆகும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே, கார்பனேட்டா இருந்ததுன்னா நீங்க CO3 2- சொல்லணும். இதுவே பைகார்பனேட்டா இருந்தா HCO3- சொல்லணும். இந்த பைகார்பனேட்க்கு இன்னொரு நேமும் இருக்கு, இட் இஸ் கால்ட் ஹைட்ரஜன் கார்பனேட். ஓகே, அப்ப நம்ம யாரை எடுத்திருக்கோம்? we have taken calcium carbonate. அது கூட யாரை ரியாக்ட் பண்ண போறோம்? so we took H2SO4. என்ன நடக்கும்? so கால்சியம்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா கால்சியம் இஸ் பாசிட்டிவ், SO4 இஸ் நெகட்டிவ். அப்போ இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்து CaSO4 மாறிடுச்சு. எந்த ஒரு கார்பனேட் எடுத்தீங்கனாலும் அங்க கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இவால்வ் ஆகும். அப்ப இவால்வ் ஆயாச்சு. so நம்மளுக்கு சால்ட் கிடைச்சிருச்சு, கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிருச்சு, அண்ட் தென் வாட்டர் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான் ரியாக்ஷன். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன், ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைடு. எப்படி மெட்டல் கார்பனேட் அண்ட் பைகார்பனேட்க்கு பேசிக் நேச்சர் இருக்கோ அதே மாதிரிதான் இந்த மெட்டல் ஆக்சைடு. கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க ஹையர் கிளாஸஸ் போகும்போது படிப்பீங்க. இந்த மெட்டல் ஆக்சைடும் பேசிக். நம்மளுக்கு என்ன தெரியும்? நியூட்ரலைசேஷன். அப்போ ஆசிட் பிளஸ் பேஸ் வில் கிவ் யூ சால்ட் அண்ட் வாட்டர். அதே ரியாக்ஷன் தான். இட் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் நியூட்ரலைசேஷன். ஏன்னா நியூட்ரலைசேஷன்ங்கிறது கண்டிப்பா ஆசிட் பிளஸ் பேஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஓகே, இங்க மெட்டல் ஆக்சைடுக்கு பேசிக் நேச்சர் இருக்கு, இட் இஸ் a type of neutralization. ஓகே, அப்ப நம்ம கால்சியம் ஆக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுக்கும் போது கால்சியம் பாசிட்டிவா இருக்கும், குளோரின் நெகட்டிவா இருக்கும், ரெண்டும் சேர்ந்து CaCl2 ஃபார்ம் ஆயிடுச்சு. ரிமைனிங் இஸ் H2O. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இந்த 4 ரியாக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்க்கு கீழே வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின் ஃபார் யூ கைஸ். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.